2026 தேர்தல் அப்படிங்கிறது பாஜக அடுத்த தேர்தல்ல எதிர்கட்சி ஆவதற்கான உள் நுழைவதற்கான தமிழகத்துல சில இடங்களை பிடிப்பதற்கான எதிர்கட்சிக்கு தேவையான அந்தஸ்தை பிடிப்பதற்கான பேஸ்மெண்ட்டை தமிழ்நாட்டுல போடக்கூடிய ஒரு தேர்தலா தான் நான் பாக்குறேன். என்னுடைய கருத்து அதுதான். தீர அரசியலை பாக்குறவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது யார், இடம் கொடுப்பது யார் அப்படின்னா, இடம் கொடுக்காமல் இருப்பது திமுக, இடம் கொடுப்பது அதிமுக அப்படின்னு அதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. இது என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ், என்னுடைய கருத்து நான் இங்க பதிவு பண்றேன். ஓகே, அதிமுக கூட்டணிக்கு போயிட்டா இடம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தமா? அப்ப திமுகவும் கூட்டணிக்கு போயிருக்கே அப்படின்லாம் பல கேள்விகள் வரும். நேற்றைக்கு நான் ஒரு விவாதத்துல கலந்துகிட்டேன். அதுல காங்கிரஸ் திமுகவை அழுத்துகிறது, மிரட்டுகிறது. கூட்டணிக்கு காங்கிரஸ் திமுக விட்டு போயிட்டா 40 தொகுதி கூட வெற்றி பெறாது திமுக அப்படின்லாம் அந்த விவாதம் நடந்துச்சு. என்டிஏ கூட்டணியை பத்தியோ அங்க நடக்கக்கூடிய உள் விளையாட்டுகள், அந்த பாஜக அதிமுக கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு புலம்பக்கூடிய அந்த புலம்பல்கள், அவங்க என்ன படுறது தெரியாம முழிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே பேச விடல. சோ அதனால அங்க பேச முடியாத இங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தொடர்ந்து தாவேக்கா பத்தியே பேசிட்டு இருக்கோமே, அதனால ஓகே டன். திமுக காங்கிரஸ் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறதா? கொடுத்து பாக்குறாங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கூட்டணியில் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதங்களே தேவையற்றது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது அப்படின்னா அது திமுக இல்ல அதிமுக. திமுக ஆட்சி அமைக்கணும் இல்ல அதிமுக ஆட்சி அமைக்கணும். அதுக்கு மாற்றம் வருமா? வரும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது 10% தான் இந்த தேர்தல் வரைக்கும் இருக்கு. அடுத்த தேர்தல்ல மாற்றம்னு வந்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன செயல்படுறாங்களோ அதை பொறுத்து வேணா அந்த சோ அதனால அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இந்த தேர்தல்ல திமுக அல்லது அதிமுக இந்த ரெண்டு கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும். திமுக காங்கிரஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம். தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநிலத்துல தமிழ்நாட்டுல அதிகாரத்துல பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு விழக்கூடிய வாக்கு வங்கியும் குறையும். இதே பாஜக அதிமுக பாஜகவோட நாங்க கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எங்க அமைச்சரவையில பாஜகவுக்கும் பங்கு உண்டு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை சந்திச்சா அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு வங்கியும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதா தமிழக அரசியல் களத்துல வேரூன்றி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ யாரு டஃப் ஃபைட் கொடுக்கறாங்க, யாரு அவங்க குறிக்கோளை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா இதுல பாஜக தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து திமுக, அதுக்கு அடுத்து எத்தனாவது பிளேஸ்ல அதிமுக இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அதிமுகவினர் தொடர்ந்து திமுக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இப்படி பொதுவெளியா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே. காங்கிரஸ் பொதுவெளியில அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் முதலமைச்சர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர முடியாது அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி பதில் சொல்லணும், இல்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பதில் சொல்லணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய எம்பி தான், மரியாதைக்குரிய மாண்புமிகு எம்பி அவர்கள் தான் உடனடியா ட்வீட் போடுறாரு. உடனடியா எங்க கருத்துக்களை நாங்க சொல்லிட்டோம் தலைமைக்கு, எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும், எங்க கோரிக்கைகள் என்னன்றதை நாங்க சொல்லிட்டோம், இதுல இருந்து பின் வாங்க மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கும் பேட்டி கொடுத்திருக்காரு. சோ அதனால ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கூட்டணியில இருந்து விலகுதா? இதெல்லாம் திமுகவுடைய பிரச்சனை. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகினால் அதை டாலி பண்ணுவதற்கு என்ன பண்ணுவது அப்படிங்கிற வகையிலும் திமுக இன்று வரைக்கும் ரெடியாகி இருப்பதாதான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லா அரசியல் அமித்ஷா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? எல்லா அரசியல்வாதிகளுக்குமே பிளான் 1 இருக்கும், பிளான் பி இருக்கும், பிளான் 5 வரைக்கும் கூட இருக்கும். சோ அதனால அது தேர்தல் நெருக்கத்துல ரொம்ப அவேரா இருப்பாங்க. சோ அதனால அவேரா இருந்து கூட பழம் நழுவி பால்ல விழுகுன்னு பார்த்தேன்னு ஏதோ ஒரு டயலாக் பேசியிருக்காரு கலைஞர் அவர்கள். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவாருன்னு பார்த்தா அவர் அதிமுகவோட போயிட்டாரு, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சோ அந்த நேரத்துல அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடக்கும். ஆனா இன்றைய சூழல் என்னன்னா, காங்கிரஸ் வெறும் 3 இடங்கள்ல தான் நான் பலமுறை பேசிட்டேன் இது ஆட்சியில இருக்காங்க. மிச்சம் 5 இடங்கள்ல கூட்டணி கட்சியோட ஆட்சியில இருக்காங்க. அந்த மாநில கட்சியினுடைய பலத்தால ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஓட் பேங்க் அப்படின்னா ராமநாதபுரம் இந்த மாதிரியான அந்த பகுதிகளில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருக்கு. அது திமுக கன்வெர்ட் ஆகுது. அது மட்டுமா? பிசிகா கூட இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய தோழமை கட்சிகள் எல்லா கட்சியினுடைய ஓட்டுகளுமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கூட்டணி திமுக கட்சிக்காரவங்களும் அந்த தொகுதியில காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க, விசிகா விசிகா போடுவாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா எந்த கட்சி இருந்தாலும் திமுக கூட்டணி போடுவாங்க. ஓட் ஷேரிங் தானே இது.
இதுல காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வீழ்ந்துரும் அப்படின்னு சொல்றது எங்க எப்படி எடுத்துக்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளும் அதாவது திமுக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மொத்த கூட்டணி கட்சிகளுமே இதே குரலா ஒழிச்சாங்கன்னா அது திமுகவிற்கு ஆபத்து. ஆனா விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய தோழமை கட்சிகள்லாம் இந்த தேர்தல் நேரத்துல இந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சை அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் திமுகவிற்கு பக்கபலமா இருக்காங்க. ஒரே ஒரு கட்சி, தேசிய கட்சி தான், சிறுபான்மையினர் வாக்குகள் தான், அது போனா என்ன பண்ணுவாங்கிறத அதை டேலி பண்ணுவாங்க. அது போனா திமுக வீழ்ந்துருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதானே. இப்போ என்டிஏ கூட்டணி கட்சியில ராமதாஸ் இருக்காங்க, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து ஐஜேகே போயிட்டா என்டிஏ வந்து வீழ்ந்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐஜேகே தேசிய கட்சியா? ஐஜேகே 18 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்களா அப்படின்லாம் கேட்கலாம். பட் இன்னைக்கான அந்த 18 எம்எல்ஏக்கள் ஆகட்டும், இல்ல 20 எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அது எல்லாமே வந்து திமுகவுடைய உழைப்பு. திமுகவுடைய பூத் ஏஜென்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் உழைச்சு அவங்க காங்கிரஸுக்கு வாங்கி கொடுத்த வாக்கு வங்கிகள், அதன் மூலியமாக பெற்ற எம்எல்ஏக்கள். அதே வாக்கு வங்கிய காங்கிரஸ் இல்லைன்னா கூட விசிகால 4, 10, 5, 10 எம்எல்ஏக்களை கொடுத்து கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு சீட்டுகளை கொடுத்து காங்கிரஸை வெற்றி பெற செய்த மாதிரி அந்த கட்சிகளையும் திமுக வெற்றி பெற செஞ்சுட்டு போறாங்க இல்லையா? அந்த சிறுபான்மையினர் காங்கிரஸ் ஆதரவு அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருக்கும். அதை எப்படி டேலி பண்றதுன்னு அவங்க பாப்பாங்க. இது பெரிய ஒரு கேம் பிளேவா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதே நேரத்துல என்டிஏல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே பேசுவர்களாகாம போயிருது. ஏன்னா அதெல்லாம் திரைமறைவிலேயே நடந்து முடிஞ்சிருது. வெளியில வரதே கிடையாது, அபிஷியலா வெளியில வர்றது கிடையாது. கேள்விப்பட்டீங்க, செய்திகள்ல படிச்சிருப்பீங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய தோழியான சசிகலா அவங்க வந்து அரசியல் இருந்தே ஒதுங்கி இருந்தாங்க. நான் அதிமுகவை ஒன்று சேர்த்துருவேன், அதிமுக தான் மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும், இப்படி பிரிஞ்சு கிடந்தா அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி சுயநலமாக சிந்திக்கிறார் அப்படின்னு தொடர்ச்சியா வெளியில வரும்போதெல்லாம் வந்து அவ்வப்போதான் வெளியில வந்தாங்க. தொடர்ச்சியான அரசியல் அவங்க ஈடுபடல. இருந்தா கூட இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா ஃபைனலா சொல்றாங்க, எடப்பாடி மனம் மாறி வெளியில இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அதிமுகவை தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா பேசினாங்க. அது எது வரைக்கும்? டெட் எண்ட் வரைக்கும். இப்ப ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க இல்லையா? அந்த நேரத்துல அவங்க ஒரு கேம் பிளே பண்ண போறாங்க என்டிஏல. என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்குகளை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக எவ்வளவு அழுத்தம் கொடுத்து டிடிவி தினகரனுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி கொடுத்து இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா? நாம் நேற்று விவாதத்துல பேசும்போது கூட ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டரே அவங்களை வீட்டுல வந்து பாப்பாங்க, இங்க வந்து கூட்டணி அமைப்பாங்க. எந்த பேச்சுவார்த்தையா இருந்தாலும் இங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வராரு இல்லையா? முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு வராங்க இல்லையா? இத பத்தி பேசும்போது இங்க வந்துதான் கூட்டணி அமைச்சாங்க. சரி, டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்களே 4 நாள் முன்னாடி கூட, ஏன் கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் அப்ப ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு. தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் அவரோட கூட்டணி போறதுக்குன்னு சொன்னார். ஆனா சொல்லி சில நாட்கள்லயே அவரோட தானே கூட்டணி போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத அதிமுக தொண்டர்களுக்கே நல்லா தெரியும். சரி, என்னதான் இருந்தாலும் எல்லா அந்த வாக்குகளும், அதிமுகவுடைய வாக்குகளும், எடப்பாடி டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்குகளுமே என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு ஒரு கேம் அமித்ஷா அவர்கள் பிளான் பண்ணா, சசிகலா அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தம்பியான திவாகரன் வச்சிருக்கக்கூடிய அண்ணா திராவிடர் கழகம் அப்படிங்கிற கட்சியும் வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் உண்டு. அவங்க விஜய் கூட கூட்டணி போகிறதா ஒரு தகவல் உண்டு. இன்னொன்னு, சசிகலா அவர்கள் வந்து அம்மா அதிமுக அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்க இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் பக்கம் என்டிஏல இருந்து வாங்கி போட்டியிட்டு இருப்பதாகவும், அப்படியே இல்ல அப்படின்னா கூட தனித்து போட்டியிட்டு தேர்தலை சந்திப்பதாகவும் இருக்கு இல்லையா? அவங்க என்ன ஜெயிச்சிட போறாங்களா, இல்ல அவங்க என்ன தனியா ஆட்சி அமைச்சிட போறாங்களா, 25 தொகுதிகள் என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழலாம். பட் அது விஷயம் இல்ல. என்னன்னா, அதிமுகவை தோற்கடிப்பது, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பது, எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சசிகலா அம்மா சொல்லக்கூடிய அந்த டிடிவி தினகரன் அவர்களை தோற்கடிப்பது, இதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். ஓகேவா? நீ வந்து ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கணும்னு நான் சொன்னேன். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வீம்புக்குன்னு கேட்கவே இல்லை. இப்ப இந்த தேர்தலை நானா அவரான் பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க களம் இறங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. ஒருவேளை அவங்க வந்து களம் இறங்கினாங்க அப்படின்னா, டிடிவி தினகரனை இவ்வளோ மெனக்கேட்டு அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பலனே இல்ல. பிளஸ் அதிமுக ஓட் பேங்க் ஃபுல்லா தென் மாவட்டங்கள் முழுக்க
அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் இந்த பக்கம் சிதறும் பல 90% வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த நேரத்துல யார் சிக்கல்ல இருக்கா, எந்த கூட்டணி சிக்கல்ல இருக்கு? என்டிஏ தான் சிக்கல்ல இருக்கு. இது எல்லாமே மௌன புரட்சியா மௌனமா நடந்துட்டு இருக்கு, வெளியிலேயே வரது கிடையாது. சோ அதனால இப்போதைக்கு சிக்கல்ல இருப்பது என்டிஏ கூட்டணி தான். இது எல்லாமே சாதகமாக இருப்பது திமுக கூட்டணிக்கு தான். காங்கிரஸ் வெளியில போனாலுமே இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மைனஸா இருக்கும்னு தெரியல. இது எல்லாமே அவங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும் திமுகவுக்கு. சோ அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நான் பேச வந்ததை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்துல இப்படி சசிகலா அம்மா பண்றாங்களே, அப்போ என்டிஏக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்களா, பாஜகவுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்களா அப்படின்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்க பொதுச் செயலாளர் ஆகிற நேரத்துல அவங்க சிறைக்கு போனாங்க. சிறையில இருந்து அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு மணி நேர பயணம் இதே டிடிவி தினகரன் அவர்கள் அழைச்சு வந்த நேரத்துல அவங்க பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிற நேரத்துல அவங்க அரசியல இருந்தே ஒதுங்குறேன் அப்படின்னாங்க. அரசியல இருந்து ஒதுங்கி அமைதியா அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, போயஸ் கார்டன் அந்த வீடு தீபா அவங்க வாரிசு, ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசு அப்படின்ற பேர்ல தீபா அவங்களுக்கு போச்சு. அந்த வீட்டுல கூட சசிகலா அம்மா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாறிச்சு. அதுக்கப்புறம் அதே போயஸ் கார்டன்ல வேற வீடு கட்டி அவங்க இருக்காங்க. பல விஷயங்கள், அதாவது ஊழல்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆனா அதை தாண்டி அரசியல், டெல்லி பாஜக என்னென்ன அழுத்தங்கள் என்னென்ன கேம் பண்றாங்க தமிழ்நாட்டுல, அவங்க அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியா உள்ள வரணும். அதுக்கு இந்த தேர்தலில் சில தொகுதிகளாவது வெற்றி பெறணும். அப்படி நான் வெற்றி பெறலைனாலும் பரவாயில்ல, அதிமுக அப்படிங்கிற இரு திராவிட கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டையில ஒரு கோட்டையை முதல்ல உடைக்கணும். அதுக்கு அண்ணா திமுக இப்ப இலகுவாக இருக்கு, அதை உடைச்சு விடணும். சோ கூட்டணி ஒற்றுமையா இருந்தவங்களை எல்லாம் பிரிச்சு விட்டாங்க, கூட்டணியில இருந்தவங்களா விளக்கிட்டு போய் எம்பி தேர்தலில் தனியா போட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப நாங்க எங்க தலைமையில், அதாவது எங்க கிட்ட மொத்த சீட்டையும் கொடுங்க, அதாவது நீங்க பாதி எடுத்துட்டு எனக்கு பாதியை கொடுங்க, நாங்க மத்த அந்த கட்சிகளுக்கெல்லாம் நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம், நீங்க உங்க ஏடிஎம்கே இதை மட்டும் பாருங்கன்னு எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கம் கொடுக்கறாங்க, நெருக்கடி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த கூட்டணிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே அங்க பேச முடியல. சிக்கல்ல ஆபத்துல இருக்கிறது என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணி மட்டும் இல்லங்க, தமிழ்நாடும் ஆபத்துல தான் இருக்கு. அதனால ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே பார்த்துதான் ஓட்டு போடணும். எந்த கூட்டணிக்கு போடுறோம், யாருக்கு போடுறோம், யாருக்கு போட்டா என்ன ஆகும், இதெல்லாம் ரொம்ப தீவிரமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 2026 தேர்தல் ரொம்ப ரிஸ்கியான தேர்தல். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும்போது நான் இப்ப பேசினது நீங்களும் தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தெளிவா ஓட்டு போடுங்க. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கீங்க, பொறுத்திருந்து மீண்டும் இன்னொரு விஷயத்தோடு பேசலாம். இதற்கிடையே நம்ம இந்தியாவே விற்று விட்டார் மோடி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்காரு. அது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய ஆபத்துல இருக்கும். இந்தியாவிற்கான ஒரு ஆபத்து அது. நாளைக்கு அதை பத்தி பேசுறேன் நான் உங்ககிட்ட. மீண்டும் சந்திக்கலாம், பேசலாம். நன்றி, வணக்கம்.